உலகெங்கிலும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாரம்பரிய மருத்துவம் என்கின்ற பயன் தரும் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான நேயர்களே, அன்றாடம் ஒரு மருந்து, அன்றாடம் ஒரு மூலிகை என்று பார்த்து வருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று சுரைக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, லாஜெனேரியா சிசரேரியா என்று இதற்கு தாவர பெயர். லாஜெனேரியா சிசரேரியா என்று தாவர பெயரை தாங்கி இருக்கின்ற இதற்கு தும்பினி என்று ஆயுர்வேத பெயரை சொல்லியிருக்கிறார்கள். தும்பினி என்று. பிண்டபலா என்று இன்னொரு பெயரை ஆயுர்வேதத்திலே இதற்கு சொல்லியிருக்கிறார்கள். இது சுரைக்காய் என்று தமிழிலே அழைக்கப்படுகின்ற ஒரு காய். இது நீர்ப்பற்று மிகுந்தது. உள்ளே பார்க்கிறீர்கள், சதைப்பற்று மிகுந்தது. இது நிறைய நீர் சத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதோடு கூட இதிலே விட்டமின் பி அண்ட் சி என்று சொல்லுவார்கள், 2 விட்டமின்களும் நிறைய அடங்கி இருக்கிறது. அதோடு கூட பாஸ்பரஸ், அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்து, இவையும் இதனுள்ளே அடங்கி இருக்கின்றது. இது ஒரு ரெஃப்ரிஜரேட்டிவ் என்று சொல்லுவார்கள். இதை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக நமக்கு அமைகின்றது. பொதுவாக இந்த சுரைக்காய் என்பது உடலுக்கு ஈரத்தை தரும் என்கின்ற ஒரு தவறான அணுகுமுறை இருந்து வருகின்றது. இந்த சுரைக்காய் உடலுக்கு நன்மை தருவது. அதிகமாக உண்ணுகின்ற பொழுது இது பித்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் 2 முறையோ என்று சாப்பிடுகின்ற பொழுது இது ஒன்றும் நமக்கு தீங்கு செய்வதாக இருப்பதில்லை. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார்கள். எந்த ஒன்றையும் அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுதும் சரி, சாப்பிடாமல் குறைத்து எப்பொழுதாகிலும் சாப்பிடுகின்றாலும் சரி, அங்கே நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதினாலே எதையும் அளவோடு சாப்பிடுவது என்பதுதான் நமக்கு ஆரோக்கிய வாழ்வுக்கு அடிப்படையாகும். அந்த வகையிலே சுரைக்காயை கூட நாம் தள்ளாமல் சாப்பிட வேண்டும். அதிலே சத்துக்கள் மிகுந்து இருக்கின்றன. அந்த வகையிலே சுரைக்காயை சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய உள் இருக்கும் கோதுக்கள் என்று சொல்லுவார்கள், அதனுடைய பஞ்சு போன்ற தோல் போன்ற பகுதியை நீக்கிவிட்டு, மேல் தோலை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கின்ற சதை பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது அது நமக்கு தீங்கு செய்யாமல் நன்மையை தரக்கூடியதாக, அதனுடைய மருத்துவ பயனை நமக்கு தருவதாக அது அமையும். அதோடு கூட இந்த சதை பகுதியை எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் விதை பகுதியை தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் உள்ளே இருக்கின்ற பஞ்சு போன்ற ஆடை போன்ற கோது பகுதியை நீக்கிவிட்டு சதை பகுதி, விதை பகுதி, இது 2ஐயும் நாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சதை பகுதியை சாப்பிடுகின்ற பொழுது அது ஒரு, நாம் ஏற்கனவே சொன்னது போல, குளிர்ச்சி உண்டாக்கி, ரெஃப்ரிஜரேட்டிவ் என்று சொல்லுவார்கள், உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, எரிச்சலை போகக்கூடியது, உடலிலே இருக்கின்ற எரிச்சலை போகக்கூடியது, ஒரு டையூரிட்டிக் என்று சொல்லுவார்கள், நீரை வெளியேற்றக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது. உடலிலே தேவையில்லாத நீர் தேங்கிய பொழுது அந்த நீரை இது வெளியேற்றக்கூடியது, உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. கை கால்களிலே எரிச்சல் என்று வந்தால் கூட இதனுடைய சதை பகுதியை குழைத்து மேலே தடவுகின்ற பொழுது அந்த எரிச்சல்கள் போகக்கூடிய ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இங்கே அந்த சுரைக்காயினுடைய சதை பகுதி மைய அரைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை நாம் எடுத்து தலைக்கு, நெற்றிக்கு பத்தாக போட்டிருந்தோமேயானால் உஷ்ண தலைவலி என்பது, அதாவது வெயில் காலத்திலே ஏற்படுகின்ற தலைவலி என்பது சீக்கிரத்திலே குணமாகக்கூடிய ஒரு மருந்தாக இது அமைகின்றது. அதே நேரத்திலே இந்த சதை பகுதியை எண்ணெயோடு சேர்த்து, நாம் நல்லெண்ணெயோடு சேர்த்து தலைக்கு தேய்த்து சிறிது நேரம் மசாஜ் செய்தோமேயானால் நல்ல உறக்கத்தை தரக்கூடிய ஒரு மருந்தாக இது அமைகின்றது. ஒரு மைல்டு செடேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த வகையிலே இளமையான உறக்கத்தை இது தரக்கூடியதாக அமைகின்றது. அதோடு இந்த
இலைகள் என்று பார்க்கின்ற பொழுது இலை பசை கூட நமக்கு மருந்தாகின்றது. சுரை இலையை இங்கே மைய அரைத்து வைத்திருக்கின்றோம். இந்த இலை கூட ஈரல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாக அமைகின்றது. எப்படி கீழ்காய் நெல்லி, எப்படி ஆடாத்தோடை, மஞ்சள் கரிசாலை ஈரலுக்கு ஒரு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக அமைகின்றதோ, அதுபோல சுரையினுடைய இலை கூட மஞ்சள் காமாலை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக, ஈரலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக இங்கே அமைகின்றது. இந்த சுரைக்காய் என்பது இந்த குளிர்கால பருவத்திலே தானாக வித்திடாமல் வரக்கூடிய ஒன்றாக கூட இருந்து நமக்கு பலன் தருகின்றதாக அமைகின்றது. அதனுடைய பூ முதல் வேர் வரை நமக்கு மருத்துவ குணத்தை தாங்கி நிற்கின்றது. டையூரிட்டிக் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் மாற்று மருத்துவத்திலே அங்கே லாசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை தருவார்கள். ஃப்ரூசிமைட் என்று அதனுடைய மருத்துவத்தை அது உள்ளே பெற்றிருக்கிறது. அப்படி கொடுக்கின்ற பொழுது அது அதிகமான நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை கூட அங்கே உண்டு. அப்பொழுது இது நீரை பெருக்கக்கூடியதாக இந்த சுரைக்காயை நாம் உபயோகப்படுத்துகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு மருந்தாக அமைகின்றது. அதாவது கருவுற்ற மாதர்கள் கூட கை கால்களிலே வீக்கம் ஏற்படுகின்ற பொழுது இந்த சுரைக்காயை உண்பதினாலே அந்த நீர் என்பது அங்கே இறங்கும். இந்த இலையை கஷாயமாக போட்டு குடிப்பதினாலே அந்த நீர் என்பது இறங்கும். இந்த சுரைக்காயிலே இத்துணை மருத்துவ குணங்கள் பொதிந்து இருக்கிறது என்பதை பார்த்தோம். தொடர்ந்து பல மருத்துவ குறிப்புகளோடு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திப்போம். அன்பான நேயர்களே, நாம் இன்று சுரைக்காய் என்று சொல்லக்கூடிய தும்பினி என்று சொல்லுவார்கள் வடமொழியிலே, அதோட கூட பிண்டபலா என்று சொல்லுவார்கள், லாஜெனேரியா சிசரேரியா என்று இதனுடைய தாவர பெயரை சொல்லுவார்கள். இந்த சுரைக்காய் என்பது பனி காலத்திலே கொடி படர்ந்து பூக்களை விட்டு இது நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு காயாக இருந்து வருகின்றது. இதனுடைய இலை, காய், விதை அத்துணையும் மருத்துவ குணத்தை நமக்கு தருவதாக அமைகின்றது. இங்கே ஒரு சிறிய செயல்முறையிலே இதை நாம் மருந்தாக்கி பார்ப்போம். இந்த சுரைக்காயினுடைய சதைப்பற்று இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுரைக்காயினுடைய சதைப்பற்றோடு கொத்துமல்லி, இங்கே கொத்துமல்லி இருக்கின்றது. அதனோடு கூட மிளகு சேர்த்து கொள்ளுங்கள். அதனோடு எலுமிச்சை சாறு, இந்த நான்கும் சேர்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மருந்தாக நமக்கு பலன் தருகின்றது. சுரைக்காயினுடைய சதைப்பகுதி, அதனோடு கூட கொத்துமல்லி, அதனோடு மிளகு, அதனோடு எலுமிச்சை சாறு, இந்த நான்கும் சேர்ந்தது ஒரு அருமருந்தாகின்றது. இங்கே ஒரு பாத்திரத்திலே நீர் விட்டு அதிலே சுரைக்காயினுடைய சதைப்பகுதியை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த சதைப்பகுதியோடு கொத்துமல்லி இலையையும் சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள். சுரைக்காயினுடைய சதைப்பகுதி, கொத்துமல்லி, அதனோடு போதிய அளவு மிளகு சேர்த்து கொள்ளுங்கள். சுவைக்கு ஏற்றாற் போல, அதாவது அளவு என்று சொல்லுகின்ற பொழுது அதிக காரமாகவும் இல்லாமல் காரம் இல்லாமல் சுவை தருகின்ற வகையிலே நாம் அந்த மிளகை சேர்த்து கொள்ள வேண்டும். அதனோடு உப்பு சிறிது சேர்த்து எலுமிச்சை சாறு சேர்த்து அதை உள்ளுக்கு குடிக்கின்ற பொழுது நீர்க்கட்டு என்று சொல்லுவார்கள், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எங்கே நீர்க்கட்டு இருந்தாலும் அதை உடைத்து அது வெளியே எடுக்கக்கூடிய ஒரு அரிய மருந்தாக இது அமைகின்றது. அதோடு கூட ஒரு பேர்னிங் மிக்சுரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எரிச்சலோடு கூடிய சிறுநீர், அங்கே எரிச்சலோடு கூடிய சிறுநீர் என்று சொல்லுகின்ற பொழுது கோடை காலத்திலே இது பெரும்பாலோரை தாக்கக்கூடியதாக அமைகின்றது. பேர்னிங் மிக்சுரேஷன், எரிச்சலோடு கூடிய சிறுநீர், அல்லது அதனோடு சிறிது இரத்தம் கலந்து வருதல், சொட்டு சொட்டாக வருதல் என்கின்ற நிலையிலே உடல் உஷ்ணமாகி இந்த சிறுநீர் கழிப்பதிலே பல துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே இந்த சுரைக்காயினுடைய சதை அங்கே சேர்த்தோம். அதனோடு கொத்துமல்லி சேர்த்தோம்.
மிளகு சேர்த்தோம், உப்பு சேர்த்தோம், அதனோடு எலுமிச்சை சாறு சேர்த்தோம். இந்த அத்துணையும் சேர்ந்த மருந்து இந்த நீர் பிரச்சனைக்கு, சிறுநீரக கோளாறுகளுக்கு நமக்கு மருந்தாக அமைகின்றது. சரியாக நீர் வெளியாகாத போது மாதர்கள், கருவுற்ற மாதர்கள் கூட இதை உள்ளுக்கு உபயோகப்படுத்துவதனாலே கால்களிலே ஏற்படுகின்ற வீக்கம் நாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது, பொதுவாக கரு உருகின்ற பொழுது கருவுற்ற பெண்களுக்கு உலகிலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் எளிதாக அவர்களுக்கு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். சர்க்கரை நோய் அவர்களை எளிதாக பற்றும், ப்ரெஷர் என்று சொல்லுவார்கள், இரத்த அழுத்தம் அவர்களை எளிதாக பற்றும், அதே போல் கால் கைகளிலே வீக்கம் அங்கே எளிதாக பற்றும், இரத்த சோகை என்பது அங்கே எளிதாக அவர்களை பற்றி கொள்ளும். இப்படி பெண்கள் கருவுற்ற பொழுது இல்லாத நோய்களெல்லாம் தாக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த வகையிலே கால்களிலே இருக்கின்ற நீர்க்கட்டு என்று சொல்லுவார்கள், ரிட்டென்ஷன், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், அந்த நீரை போக்கக்கூடியதாக இந்த சுரைக்காயினுடைய தீநீர் அவர்களுக்கு பயன்படும். அதோடு கூட கோடை காலத்திலே ஏற்படுகின்ற தாகம், பொதுவாக இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு, டயாபெட்டிக் பேஷண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது நீரிழிவு நோயாளிகளுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிப்பதினாலேயே தாகம் உண்டாகக்கூடிய ஒரு துன்பம் அங்கே ஏற்படும். அந்த தாகத்தை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த சுரை குடிநீர் அவர்களுக்கு பயன் தரும். இந்த சுரை குடிநீரை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுகின்ற பொழுது வறட்சி இல்லாமல், தாகம் அடிக்கடி ஏற்படாமல் அவர்களுக்கு ஒரு சுகத்தை தரக்கூடியதாகவும், அதோடு கூட உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும், ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் இது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சுரை தீநீர் என்பது நீரை போக்கக்கூடியது. அதே போல் இந்த சுரைக்காய் இலையினுடைய பசையை தீநீராக்கி குடிக்கின்ற பொழுது அங்கே எரிச்சல் என்கின்ற நிலை போகக்கூடியது. காமாலைக்கு அது ஒரு அருமருந்தாகின்றது. பித்தத்தை அது சமப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஈரலை பாதுகாக்கக்கூடியதாக அமைகின்றது. இங்கே விதையை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த சுரை விதையை சாதாரணமாக காய வைத்து அதை தீநீரிட்டு குடிக்கின்ற பொழுது ஆண்களுக்கான இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுவார்கள். அந்த இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அசுஸ்போமியா என்று சொல்லக்கூடிய நிலை, உயிர் அணுக்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய நிலை அல்லது உயிர் அணுக்களே இல்லாத நிலை, அந்த வகையிலே இது விந்துக்களை உற்பத்தி பண்ணக்கூடியதாக அமைகின்றது. உடலுக்கு பலத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. தாதுக்களினுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடியதாக அமைகின்றது. அந்த வகையிலே இந்த சுரைக்காய் நமக்கு பயன் தருவது மட்டுமல்லாமல், இந்த சுரைக்காயை காய வைத்து அதனுடைய மேல் ஓட்டை பாட்டில் கார்டு என்று கூட அதற்கு பெயர் சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, பாட்டில் கார்டு என்று. இதை காய வைத்து இதனுடைய மேல் ஓட்டை ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்துவதை நாம் இன்றும் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த சுரைக்காய் தன்னை சமுதாயத்துக்கு அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு தாவரமாக, ஒரு மூலிகையாக, ஒரு உணவாக இருக்கிறது என்பதை நேயர்கள் மனதிலே பதிய வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது உங்களை அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றேன். அன்பான நேயர்களே, இன்றைய மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே பல கடிதங்களிலே இருந்து ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அது பொள்ளாச்சியிலே இருந்து மோகன பிரியா என்கின்ற மகள் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய தந்தைக்காக இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அதிலே இந்த பாரம்பரிய மருத்துவம் சில நாட்களாகத்தான் நான் பார்த்து வருகின்றேன். இது காண்பவர் அனைவருக்கும் தெய்வம் தந்த பரிசு என்று எழுதியிருக்கிறார். இது ஒரு நிகழ்ச்சி தெய்வம் தந்த பரிசாக கருதுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு அவர் எத்துணை முக்கியத்துவம் தந்து எழுதியிருக்கிறார் என்பது புரிகின்றது. சிறு குழந்தையாக இருந்தாலும் அவருக்கு நான் சிரம் தாழ்த்தி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 24 வயது பிள்ளைக்கு இந்த மரியாதை உரித்தானது என்பதை நான் கருதுகின்றேன். இங்கே தொடர்ந்து 45 நாட்களாக
மாத விலக்கு நிற்காமல் போய்கொண்டிருந்தது. நாங்கள் அருகில் உள்ள மருத்துவரை அணுகினோம். இந்த மகளுக்கு 45 நாட்களாக மாதவிடாய் நிற்காமல் போய்கொண்டிருந்தது. இதை மெனோரேஜியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த வகையிலே பல மாத்திரைகளை அவர் சாப்பிட்டுவிட்டு அதன் பின்னாலே அன்றாடம் சாப்பிடுகின்ற ஒரு ஹார்மோன் மாத்திரையை அவர்கள் கொடுத்தார்கள். அது பின்னாலே தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து நான் அதை அடியோடு நிறுத்திவிட்டேன். 1 மாதம்தான் அதை சாப்பிட்டேன் என்று எழுதியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மீது நம்பிக்கை வைத்த அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி. இந்த மாத விலக்கு அதிகமாக போவதற்கு தைராய்டு சுரப்பியினுடைய அளவை அவர் பார்த்து கொள்ளுவது என்பது மிகவும் நன்றாக இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுவார்கள். தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட துன்பங்கள் அங்கே வரக்கூடியது உண்டு. அதோடு கூட கருப்பையிலே கட்டிகள் இருந்தாலும், சிஸ்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, பாலிசிஸ்ட் ஓவரிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த கட்டிகள் இருந்தாலும் இங்கே இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் என்பதை இவர் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த நிகழ்ச்சியிலே பல முறை சொல்லியிருக்கின்றோம். கட்டுக்கொடி என்று ஒன்று. அந்த கட்டுக்கொடி என்பது இரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது என்று பல முறை இங்கே சொல்லியிருக்கின்றோம். வயல் ஓரங்களிலே, மரங்களிலே அது கொடியாக படர்ந்து நமக்கு பயன் தருவதாக இருக்கின்றது. யாரேனும் தெரிந்தவர்களை வைத்து அந்த கட்டுக்கொடியை வாங்கி அதனுடைய இலையை நீரில் இட்டு கசக்கி சிறிது நேரம் வைத்திருந்தாரேயானால் அந்த நீர் கெட்டியாகிவிடும். அதை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது 45 நாட்கள் நிற்காமல் வந்த இரத்தமும் கெட்டியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகும். அல்லது காலை வெறும் வயிற்றிலே நீராகாரம் என்று சொல்லுவார்கள், பழைய அமுது நீர். அந்த பழைய அமுது நீற்றோடு அந்த இலையை கசக்கி சிறிது நேரம் வைத்திருந்து அந்த நீராகாரம் கெட்டியான உடனே அவர் அந்தி பொழுதிலே காலையிலே அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது இந்த இரத்தப்போக்கு என்பது அங்கே சீக்கிரத்திலே குணமாகிவிடும். மேலும் மாதுளை தோல் அதை தீநீராக்கி குடிப்பதினாலே இது துவர்ப்பு உடையது. இந்த மாதுளை தோல் கூட இரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை தீநீராக்கி சாப்பிடலாம். அன்றாடம் காலை மாலை 2 வேளை திரிபலாச்சூரணம் என்று சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 அமைந்த சூரணத்தை அளவோடு சாப்பிடுவதனாலே இரத்தப்போக்கு என்பதை அங்கு கட்டுக்கு வரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவருடைய தந்தைக்கு காதிலே சரியாக வேலை செய்யவில்லை, காது கேட்கவில்லை. அதற்காக பல மருத்துவர்களை நான் போய் பார்த்தேன். அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள். அதிலே பலன் வந்தாலும் வரும், வராமலும் போகும் என்கின்ற ஐயப்பாட்டை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கிறார். அவர் 51 வயது உடையவர். அவருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திருநீற்று பச்சை அதனுடைய சாற்றை விடுவதனாலே காதுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டு அந்த திருநீற்று பச்சையை எடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். இது திருநீற்று பச்சை தானா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இந்த மோகன பிரியா அனுப்பிய இது திருநீற்று பச்சை தான், அதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இவருடைய பகுதியிலே இதை திருநீற்று பத்தினி என்று அழைக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். அங்கே அழைப்பு வேண்டுமானால், பெயர் வேண்டுமானால் வேறுபடலாம். திருநீற்று பத்திரிகை என்பது, திருநீற்று பத்திரி என்பது இதனுடைய மருத்துவ பெயர். திருநீற்று பத்தினி என்று அங்கே அழைப்பது என்பது மருவிய பெயர் என்பதினாலே இது மூலிகை திருநீற்று பத்திரி தான். இதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இதனுடைய சாற்றை எடுத்து
2 சொட்டுக்கள் அன்றாடம் காதிலே விட்டு வந்தாரேயானால் அந்த காது செவி பறையிலே இருக்கின்ற வீக்கம் குறைந்து செவி பறையிலே செல்லுகின்ற பாதையிலே இருக்கின்ற அடைப்புகள் குறைந்து செவி கேட்கின்ற ஒரு தன்மையை அடையும் என்று இவருக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு கூட இந்த திருநீற்று பச்சை என்று சொல்லுகின்ற பொழுது இதை தேடி கண்டுபிடித்து இதை அனுப்பியிருக்கிறார். இதனுடைய சாற்றை எப்படி விடுவது என்கின்ற கேள்வியும் அங்கே எழுப்பியிருக்கின்றார். பொதுவாக வாயிலே இருந்து காது வரையிலே இருக்கின்ற ஈஸ்ட்ரோச்சியன் டியூப் என்று சொல்லுவார்கள். செவி பறைக்கு செல்லுகின்ற செவி குழாய் அதிலே வீக்கம் கண்டு இருப்பதினாலே இந்த திருநீற்று பச்சையை 2 சொட்டுக்கள் அன்றாடம் காதிலே அவர் விட்டு வந்தாரேயானால் நாளடைவிலே வீக்கம் குறைந்து செவி குழாய் அங்கே சுத்தமாகி காதுகளிலே இருக்கின்ற புண்கள் ஆறி இவருக்கு காது கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படும். மேலும் அறுவை சிகிச்சையை நிச்சயமாக இவர் தவிர்க்கலாம் என்று சொல்லி இது போன்ற வேறு ஒரு கடிதத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.